டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதமும் சுக்கிர பயிற்சியை போடுறீங்களே சார், அந்த போஸ்ட் போடுறீங்களா, அந்த அப்லோட் பண்ணுறீங்களே, அதனால் என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கன்ட்டு சில பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்கு தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டோம். இருந்தாலும் அதை சொல்ல வேண்டியது நமது கடமை இல்லை. ஏன்னா பல பேருக்கு இது எதனால தெரியாமல் இருக்குது. இந்த சுக்கிரனுக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, ஏன்னா 25 நாள் அவர் என்ன மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவர் தனியாக மாற்றத்தை மட்டும் கொடுக்க மாட்டார். அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தினுடைய அதிபதியும் சாதகமாக இருக்கக்கூடிய வகையில் செயல்படுத்தக்கூடிய வகையில் இருப்பார். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போது வரக்கூடிய சுக்கிர பயிற்சி அக்டோபர் 12ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரன் துலாம் ராசியிலிருந்து, சொந்த வீட்டிலேருந்து, ஆட்சி வீட்டிலேருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. எதிரியோட வீடு, அதாவது சுக்கிரனுக்கு எதிரி செவ்வாய் எதிரி. அந்த எதிரியுடைய வீட்டுக்கு போயிட்டு, ஆனால் அங்கே போனாலுமே கெடுபலனை தராமல் குருவின் பார்வையில் வந்துடுவார். வக்ர குருவின் பார்வையில் மட்டுமல்லாமல் வக்ர சனியின் பார்வையிலையும் வந்துடுவார். இதனால் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு என்ன, 1 மைனஸ், 2 மைனஸ், 3 மைனஸ், 4 மைனஸ். ஃபஸ்ட்டு மைனஸ் அவர் எதிரியோட வீட்டுக்கு போகிறது. 2வது மைனஸ் அவர் போகிற இடம் செவ்வாயுடைய வீடாக இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். அதுவும் வக்ர குருவால் பார்க்கப்படுகிறார். இதுவே 2 மைனஸ். 4வது சனி, வக்ர சனியின் பார்வையில் இந்த சுக்கிரன் இருக்கிறது. 4 மைனஸ் ஆகிடும். இந்த 4 மைனஸும் சேர்ந்து இந்த சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஏன் சுக்கிரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல நண்பன், நல்ல வாழ்க்கை துணை, மனைவியோ கணவனோ அல்ல நல்ல சக பணியாளர்கள், இவர்களெல்லாம் நல்லவர்களாக அமைந்து விட்டால், குரு தப்பாக இருந்தால் கூட இவர்கள் திருத்தி விடுவார்கள். தாய் தந்தையர் தப்பாக இருந்தால் கூட நல்ல நண்பர்கள் திருத்தி விடுவார்கள். சக பணியாளர்கள் உங்களை திருத்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுக்கிரன் சாதகமாக இருந்தால் நிம்மதியான தூக்கம் வரும். இந்த நிம்மதியான தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் அவஸ்தைப்படுறாங்க தெரியுமா? பல பேருக்கு பணம் இருக்கும், பணம் ஒரு பொருட்டே இருக்காது. பணத்தினால பிரச்சனை கிடையாது, குடும்பத்தில் பிரச்சனை கிடையாது, ஆனால் நிம்மதி இருக்காது. என்ன நிம்மதி இருக்காருன்னா, பணம் சார்ந்த பிரச்சனைகள். அதாவது இருக்கிற பணத்தை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயம்தான். அதாவது இந்த சுக்கிரன் ஒழுங்காக இருந்துட்டார்னா உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும், நல்ல சுகங்கள் அதிகரிக்கும், வசதி வாய்ப்புகள் அமையும், சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும். ஸோ அந்த சுக்கிரன் தான் இப்போ எப்படி இருக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சியானது அக்டோபர் 12ஆம் தேதி முதல் நவம்பர் 6ஆம் தேதி வரை துலாம் ராசியில் இருந்த சுக்கிரன் விருச்சிக ராசியில் இருக்க போகிறார். அக்டோபர் 12 முதல் நவம்பர் 6 வரை விருச்சிக ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. குருவின் பார்வையிலையும் சனியின் பார்வையிலையும். இதனால் நற்பலன்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில கஷ்டமான ராசிகள், ரொம்ப துர்லபமான ராசிகள் இருக்காங்க, அவர்களுக்கே இப்பொழுது யோகமான காலம். அதனால் எல்லாருக்குமே நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியினால் வருமானம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை மட்டுமல்லாமல் திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு துலாம் ராசிக்கு நல்லது அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைன்ட்டு பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த சுக்கிர பயிற்சியானது, அதாவது அக்டோபர் 12 முதல் நவம்பர் 6 வரை உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படும். லாட்ரி அடிக்கும், எதிர்பார்ப்புகள் இல்லாத வருமானம் ஏற்படும், எதிர்பார்க்காத இடத்துல இருந்தாலும் வருமானம் ஏற்படும். எதிரிகள் உங்களுக்கு அடங்கி இருப்பார்கள், எதிரிகள் கூட உங்களிடம் அன்பு பாராட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். ராசிநாதன் 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. தன்னுடைய இன்னொரு வீடான ரிஷபராசியை பார்க்குறாரு. அங்கே ஏற்கனவே ரிஷபராசியில் குரு வக்கரகதியில் இருக்கார். வக்கர குருவின் பார்வையில் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோர் மற்றும் குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைகளாலும் உங்கள் உடன்பிறப்புகளாலும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் இருக்கும். இந்த 25 நாட்கள் அக்டோபர் 12லேருந்து நவம்பர் 6 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குரு பார்வையில் சுக்கிரன் இருக்கிறது. 2 எதிரிகள் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க.
நீங்கள் டைரெக்டாக சில எதிரிகளோட மோதக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள், குறிப்பாக குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய தனிப்பட்ட திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தையின் மூலமாக நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இளம் வயது பிராயத்தினர், அதாவது நீங்கள் வந்து ஒரு 30 வயசு கீழே இருக்கேன், நான் ஒரு 25 வயசு 22 வயசு இருக்கேன், எனக்கு பிடிச்சவங்கள நான் பார்த்து பழகிட்டு இருக்கேன், அவங்கக்கிட்ட என்னால் ப்ரப்போஸ் பண்ண முடியலன்னா இப்பொழுது உங்களுடைய இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி மனசில் இருக்கும் அந்த அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ உங்களுடைய ப்ரப்போசல் வில் பி அக்செப்டட் அண்ட் அப்ரூவ்ட். இது குடும்பத்திலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகக்கூடிய நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுடைய வார்த்தைக்கு இத்தனை நாள் நீங்கள் அதிகாரமாக கத்தி பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன பேசுவீங்கன்னா, நிதானமாக, சட்டிலாக, மெதுவாக, மரியாதையாக பேசுவீங்க. எதிரிகள் கூட உங்கள் பேச்சை காது கொடுத்து கேட்கக்கூடிய நாட்களாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அக்டோபர் 20ஆம் தேதி அன்னைக்கு நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். ஆக்சுவலாக இந்த 2ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் அது மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகிறதுனால அக்டோபர் 20லேருந்து நவம்பர் 6 வரைக்கும் இந்த நாட்களில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 நாட்கள் உங்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொய்வுகள் விலகும். குறிப்பாக அலுவலக ரீதியாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் அக்டோபர் 12லேருந்து நவம்பர் 6 வரைக்கும் உங்கள் வார்த்தைக்கு மேலும் வலு சேர்க்கிறதுக்கு, பண வருமானத்தில் தொய்வுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பிராயச்சித்தம், பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, குரு வழிபாடு செய்யணும். குருவை வணங்கி வர வேண்டும். நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் குருவை வணங்க வேண்டும். சித்தர் வழிபாடு செய்யணும். நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பெண் டீச்சர்ஸ் அவங்கள பார்த்து வழிபட்டுட்டு வரலாம். உங்களுக்கு மென்டார்னு இருப்பாங்கள்ல, அவங்கள வழிபடலாம். வழிபடுற உடனே காலில் விழுந்து அவங்களுக்கு பூஜை பண்ணணுங்கிற, அபிஷேகம் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அவங்க மனசில் ஒரு நல்ல மதிப்பை நீங்கள் பெறுவதற்கு முயற்சி எடுத்தாலே அவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் குருமார்களை வழிபட வேண்டும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண் குருமார்களை வழிபட வேண்டும். இதன் மூலமாக நன்மைகள் ஏற்படும். அப்படி இல்லை அப்படின்னா சிவபெருமானின் அம்சமான குரு தட்சிணாமூர்த்தியை அனைவரும் வழிபடுவது நன்மையை ஏற்படுத்தும். இந்த சுக்கிர பயிற்சியின் மூலமாக, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நவராத்திரி முடிய போகிறது. கரெக்டாக அந்த அக்டோபர் 11, 12லாம் வந்து ஆயுத பூஜை, அப்புறமா விஜயதசமி அக்டோபர் 12. விஜயதசமி அன்று இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுகின்றது. அதனால் குரு பார்வையில் வரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ஆதாயத்தையும் தனலாபத்தையும் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளையும் களைவதற்குண்டான முயற்சியில் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அதற்குண்டான பரிகாரம் உங்கள் ராசியில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாகவும், இதை தவிர ஒரு சிம்பிளான பரிகாரம் 12 ராசிக்காராலும் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம், அதாவது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை தவிர இதை பண்ணினா போதும். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த வரக்கூடிய இந்த 25 நாட்கள், அக்டோபர் 12 முதல் நவம்பர் 6 வரை, இந்த 25 நாட்களில் நீங்கள் வந்து தினமும் அம்பாளுக்கு பால் நிவேதனம் பண்ணுங்கள். அந்த பாலில் வந்து தேன் விட்டு நிவேதனம் பண்ணுங்கள். அந்த தேன் விட்டு நிவேதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உட்காந்து நீங்கள் லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை செய்து விடுங்கள். இந்த லலிதா சகஸ்ரநாம பாராயணம்ங்கிறது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா, இது ஒரு சின்ன கதை இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ஈரோட்டில் எனக்கு தெரிந்த ஒரு நபர், அவங்களுடைய குடும்பத்தில் 300 வருஷ பாரம்பரியத்தை மாற்றி அமைத்த ஒரு அருமை இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு இருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால் அந்த லலிதா சகஸ்ரநாமத்தின் மகிமையை உணர்ந்தவன் முறையில் சொல்கிறேன். நீங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தை தினமும் சொல்லி வருவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் நடக்காத நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அந்த அம்பாள் வழி ஏற்படுத்தி கொடுப்பாள். அதன் மூலமாக சுக்கிரனின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது, சந்தோஷம் அதிகரிக்கும். அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.